நிலக்கடலையை சைடிஷா எடுத்துக்கிறீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். வறுத்த கடலைய நம்ம சைடிஷா எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, குட் ஃபேட் பிளஸ் புரோட்டீன் இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. நம்ம வயிறு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரக்க கொஞ்சம் கம்மியா தானே அடிப்போம். தீமை என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்கஹால் டீடாக்ஸ் பிளஸ் ஃபேட் டீடாக்ஸ் இது ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல லிவர் பார்க்கணும். அப்ப லிவர் என்ன ஆகும்? நீங்களே யோசிச்சுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை இது எல்லாமே வரும். சைடிஷ் நம்பர் 2 கடலை பக்கோடா. கடலை பக்கோடாவை நம்ம சைடிஷா எடுத்துக்கும் போது வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்மளால வேகமா குடிக்க முடியாது. தீமை என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட் காம்போங்க. ஆயில், மைதா, ஃபேட்டு எல்லாமே ஒன்னா சேருது. லிவர் அவுட்டு. லிவர் காலி ஆகிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, சரக்கோட கடலை பக்கோடாவை சேர்ந்து சாப்பிடுறது தான். இதுவும் வயிறு உப்புசம், செரிமான கோளாறுகள் இது எல்லாமே இருக்கும். மறுநாள் காலையில ஹேங் ஓவர் அப்படின்றது ரொம்ப கடுமையா இருக்கும். சைடிஷ் நம்பர் 3 பச்சை அவிச்ச கடலை. நோ ஆயில், ஒன்லி பாயில். பாயில் மட்டும் இருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் அதிகம். சோ அதனால அதிகப்படியான பாதிப்புகள் இல்லை. ஆயில் இல்லாததுனால நம்ம லிவர் பாதிக்கப்படுறதும் கொஞ்சம் கம்மி தாங்க. தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இதனாலையும் வயிறு பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வரத்தான் செய்யும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அவிச்ச கடலையை நம்ம சாப்பிடும்போது போதை கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். ஸ்லோவா இருக்கு. நம்ம அதிகமா குடிச்சு மட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ குடிக்கிறதுனாவே பிரச்சனை தான். அந்த குடிய கொஞ்சம் ஹெல்த்தியா குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தியா குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பாருங்க. குறைக்க முடியலையா? என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. 100% 100% முற்றிலுமாக இயற்கை முறையில் இயற்கை உணவுகளை கொண்டு குடியில் இருந்து விடுதலை பெறலாம். நன்றி.